ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா நல்லா தானே இவங்க வீடியோ போட்டுருந்தாங்க, திடீர்னு ஏன் இவ்வளோ பைத்தியக்கார படத்தில் வந்து முகத்தை காமிக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக மருதாணி செடியில் நிறைய மருதாணி இலைகள் நிறைய இருந்தது. அதை பறிச்சு கையில் அழகாக வைக்கணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனால் கையில் வைக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இல்லை. வச்சு ரசிச்சு பார்க்கறதுக்கு வயசும் இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணேன், முடி வந்து முடிக்கி வைக்கலாம்ல. அது ஒரு இயற்கையான ஒரு மருத்துவம் தானே மருதாணி. நல்லா கூலிங்கா இருக்கும். என்னோட உடம்பு வந்து ஹீட் பாடி. ஸோ நான் என்ன பண்ணேன், நல்லா அரைச்சி தலைக்கு தடவிக்கினேன். என்னோட தலை முடிக்கு தலைக்கு தடவிக்கிட்டேங்க. உங்களுக்கு ஹீட் பாடினா நீங்களும் மருதாணி அரைச்சி தலைக்கு தடவிட்டீங்க, ரொம்பவே நல்லது. அதுல நிறைய நன்மைகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையாலுமே மருதாணி அரைச்சி கைக்கு வைக்கிறது, காலுக்கு வைக்கிறது அதெல்லாம் ரொம்ப நல்லது. எங்களை மாதிரி கை காலெல்லாம் வச்சு அழகு பார்க்க முடியாதவங்க தலைக்கு வச்சு தலைமுடிக்கு வச்சு அழகு பார்த்துக்கலாங்க. ஏன் இப்படி கட்டியிருக்கேன் துணினா, வீடு ஃபுல்லா கீழே அங்கங்க துளி துளியா விழுதா, ரெட்டா ஆயிடுது. அந்த தரை வந்து அப்படியே ரெட்டிஷ் ஆயிடுது. அப்பப்ப தொடச்சிக்கிட்டே இருக்கிறதா இருக்கு. அதனால சும்மா துணியை போட்டு கட்டிக்கிட்டேன். கட்டி ஒரு 2 மணி நேரம் ஆகுது. இப்போ கழட்டி பார்க்கலாமா? இப்ப பாருங்களேன், கீழே விழுது. அப்படியே கொண்ட ஒண்ணு போட்டு விட்டுட்டேன். மருதாணி நிறைய தடவிட்டேன் பாருங்க. எனக்கு கொஞ்சம் லைட்டா காஞ்சிருக்கு. அப்புறமா தலை குளிச்சுக்குவேன். உங்க உடம்பு ஹீட்டா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மருதாணி அரைச்சி தலைக்கு தடவுங்க. ரொம்பவே உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க, குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க, முடிக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே கையில மருதாணிலேயே டிசைன் வச்சு அழகு பாக்குறவங்களா இருந்தா நீங்க வச்சு அழகு பார்த்துக்குங்க. அந்த லக் எனக்கு இல்லைங்க. அதனால இதுதான் என்னுடைய டிசைன். தேங்க்யூ. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.